ஹலோ குட் ஈவினிங் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வாட்டி பேசும்போது நான் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைப்பேங்க. ஆனால் அந்த சப்ஜெக்ட் விட்டு வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு போயிடுவேங்க. அதாவது முதலெல்லாம் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு வந்து நிறையா வேல்யூ இருந்தது. அப்பியரன்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான், கலராக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அந்த ஜாபோ அந்த ஒரு பொசிஷனோ கிடைக்கும். ஆனால் இப்போ ட்ரெண்டு மாறி போச்சுங்க. அப்பியரன்ஸ் தேவையில்லை, டேலண்ட் இருந்தால் போதும். ஹைட்டு, கலரு, எந்த இதுவுமே தேவையில்லைங்க. டேலண்ட் இருந்தால் எல்லா லைன்லேயும் இப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ யாருமே நல்லா இல்லைன்றதுலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் அழகாக தான் இருப்பாங்க. முக்கியமாக கேரக்டர் நல்லா இருந்தால் நம்ம எல்லார் கண்ணுக்கும் அழகாக தான் தெரியும். நம்மளோட குணம் நல்லா இருந்தால் நம்ம அழகாக தான் இருப்போம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஒரு 2-3 நாளாக ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். 7 எபிசோடு, பெரிய பெரிய எபிசோடுங்கிறதுனால நான் ஒரு 3 நாள் ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு. அதாவது ஸ்பெஷல் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸுங்க. இது வந்து ரிவ்யூ கிடையாது, பட் பிடிக்கிறவங்க பார்க்கலாங்க. ஓகே, நல்ல இதுதான். 2020 வந்து ஃபஸ்ட்டு சீசன் வந்ததுங்க. இப்போ 5 இயர்ஸ் கழிச்சு செகண்ட் சீசன் வந்துருக்குங்க. சேம் ஹீரோ தான், கேகே மேனன்கிறவர். பார்க்குறதுக்குங்க இந்த ஹீரோவுக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ரொம்ப நார்மல் நெக்ஸ்ட் டோர் அங்கிள் மாதிரி தான் இருப்பாப்புல. பட்டு டேலண்டட், நல்ல டேலண்டடு. அதில் அவர் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்படி இது நான் ஏன் ரிவ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னாக்க, அவ்வளோ சுமார் லுக்கில் இருக்கிற ஹீரோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு நடிச்சிருப்பார். எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது ஒரு பெரிய ஒரு ரா ஏஜென்சியில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய பதவியில் இருப்பார் அவர். அவர் வந்து இருந்த இடத்துல இருந்துட்டு எல்லா பெரிய பெரிய மாஃபியாஸையும் பெரிய பெரிய டான்ஸையும் ஹேண்டில் பண்ணி அவ்வளோ கூலாக, அவ்வளோ ரொம்ப இதுவாக ஃபேமாக பண்ணியிருப்பாப்புல. ரியல் லைஃப்லேயுமே அவர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கார். ரொம்ப அந்த பயங்கர ஹைட்டு, கலரு, பாடி, ஹீரோவுக்கான அந்த இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே லுக் தான். நிஜத்தில் அவர் அப்படி இருந்தும் அவருக்கு ஏன் உண்மையிலேயே இந்த மாதிரி கேரக்டர்ஸ், ஹீரோஸ் மாதிரிலாம் நடிச்சுட்டு நிறைய இதில் ஹீரோஸ் நடிச்சிருக்காரு கிடைக்குதுன்னு சொன்னால் டேலண்ட்டு தான். அந்த கதையிலையும் அதே தான் வரும். அவர் பார்க்குறதுக்கு வந்து ஹிமந்த் சிங்கிற கேரக்டரில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார். பட் பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி போவார். அதனால தான் நான் கட்டாயம் இந்த வாட்டி பேசும்போது அதை பார்த்து முடிச்சோன்னா நல்லா இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த பேசணுங்கிறக்காக பேசுகிறேங்க. நிஜம்தாங்க. டேலண்ட் இருக்குதா நம்மக்கிட்ட, நம்ம கவலையே பட தேவையில்லைங்க. எதுக்குமே கொலைப்பட தேவையில்லை. டெஃபினட்டாக டேலண்ட் இருந்துச்சு, நம்ம ஷைன் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுவோம். நம்மளுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குதுன்னு நம்புவோம். ஓகேங்க, இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஏதாவது இருந்ததுன்னா அது தூக்கி குப்பையில் போடுங்க. இப்போ யாருமே அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. டேலண்ட்டை மாத்திரம் டெவலப் பண்ணிவிட்டு சூப்பர் ரேஞ்சுக்கு போயிடலாங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.